engineers, welcome back to my channel. Maxima and Minima another one example. So given function பாத்தீங்க அப்படின்னா f of x 3x power 4 plus 4x power 3 minus 12x square plus 12. So இந்த ஃபங்க்ஷனோட maximum minima கண்டுபிடிக்கணும். So maximum minima என்ன? பேசிக்கா என்ன அப்படின்னா so இந்த மாதிரி கிராஃபை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். இதுல இந்த பிளேஸ் வந்து maximum வேல்யூ, இந்த பிளேஸ் வந்து மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? So இந்த பிளேஸ்ல ஒரு x, y வருமா? இங்க ஒரு x, y வரும். So இதுல இந்த பாயிண்ட் வந்து மினிமம் பாயிண்ட், இது மினிமம் வேல்யூ. இங்க மேக்ஸிமம் பாயிண்ட், இது மேக்ஸிமம் வேல்யூ. ஒய்ன்றது f of x. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இந்த கர்வேச்சர்ல மேக்ஸிமம் பாயிண்ட் இங்க இருக்கிற பாயிண்டையும் இந்த இடத்துல இருக்கிற பாயிண்டையும் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதான் மேத்தமேட்டிக்கலா எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத செக் பண்ண போறோம். ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்ன? டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் வேல்யூ. So அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா f of x எடுத்துக்கோங்க. f of x என்ன? 3x power 4 plus 4x power 3 minus 12x square plus 12. இந்த ஃபங்க்ஷனை டெரிவேஷன் பண்ணுங்க. f dash of x. So 3x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 4x power 3 plus 4x power 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x square minus 12x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x plus நம்பர் டெரிவேஷன் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. அப்ப f dash of x equal to 12x power 3 plus 12x square minus 24x. இப்ப இந்த term f dash of x equal to 0 ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 12x power 3 plus 12x square minus 24x equal to 0 ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்றதுக்கு அப்படின்னா கால்சி யூஸ் பண்ணும். ஸோ கால்சி யூஸ் பண்றதுக்கு ஹையஸ்ட் பவர் 3. அப்ப என்னன்னா டிகிரி 3. ஓகேங்களா? இப்ப இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்றதுக்கு a x பவர் 3 b x ஸ்கொயர் பிளஸ் c x பிளஸ் d. ஓகேங்களா? ஸோ இங்க t டேர்ம் இல்லைன்னா 0ன்னு எடுத்துக்கணும். கிளியரா? ஸோ ஏக்கு வந்து 12, b வந்து 12, c மைனஸ் 24, d ஓட வேல்யூ 0. ஓகேங்களா? இப்போ கால்சி எடுத்துக்கலாம். ஸோ ஆன் பண்ணிட்டீங்க. shift mode 3 equal எப்பவுமே கால்சியை ரீசெட் பண்ணும். ஸோ ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன்ஸ். ஸோ மோட 3 டைம்ஸ் கிளிக் பண்ணும். 1 2 3 ஈக்குவேஷன்ஸ் வரும். ஈக்குவேஷன்ஸ்ல 1. ஸோ அன்னோன் வரும். நம்மளுக்கு தேவை டிகிரி. ஓகேங்களா? ஸோ சைடு பட்டனை கிளிக் பண்ணோம்னா டிகிரி வரும். டிகிரியில் என்ன இருக்கு? 3. ஸோ நமக்கு டிகிரியோட 3 வந்து 3 கொடுத்தீங்கன்னா ஏ கே. ஸோ ஏவோட வேல்யூ 12 ஈக்குவல், பியோட வேல்யூ 12 ஈக்குவல், C ஓட வேல்யூ minus 24 equal, again D ஓட வேல்யூ 0 equal. So answer பார்த்தோம் அப்படின்னா x1. x1 ஓட வேல்யூ 1. Okay, again equal. x2 ஓட வேல்யூ 0 again equal. x3 ஓட வேல்யூ minus 2. இதுதான் நமக்கு critical value. ஓகேவா? critical values are x is equal to 1, x is equal to 0, x is equal to minus 2. Next, step 2. Step 2 என்னன்னா check for maximum and minimum point. இப்போ நீங்க ஃபைண்ட் பண்ண கிரிட்டிக்கல் வேல்யூவோட பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்டா மினிமம் பாயிண்ட், எந்தெந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் பாயிண்ட், எந்தெந்த பாயிண்ட்ல மினிமம் பாயிண்ட் அப்படின்றத செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா f dash of x நம்ம எழுதணும். ஓகேங்களா? சோ f dash of x என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்? 12x power 3 plus 12x square minus 24x. சோ இந்த f dash of x again differentiation பண்ணனும். f double dash of x. சோ 12x power 3 differentiation பண்ணோம்னா 3x square plus 12x square differentiation பண்ணோம்னா 2x minus 24x differentiation பண்ணா 1. அப்ப f double dash of x ஓட வேல்யூ 36x square plus 24x minus 24. ஓகேங்களா? இப்ப இந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன்ல இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் at x is equal to 1. ஓகே, x is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்ப f double dash of x 36 1 power 2 plus 24 1 minus 24. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்றதுக்கு பதிலாக நம்ம இங்கேயும் கால்சி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை நான் டைரக்டா கால்சில சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேங்களா, எஃப் டபுள் டேஸ் ஆஃப் என்ற ஃபங்க்ஷனை நான் டைரக்டா கால்சில சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி பண்றது? ஸோ அகைன் கால்சி எடுத்துக்கோங்க. கால்சி ஆன் பட்டன் அமைக்கோ. ஸோ ஆன் பட்டன் அமைக்கிட்டு இங்க ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணனால வராது. அதனால என்ன பண்ணா ரீசெட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் அமைக்கி மோடு 3 ஈக்குவல். ஸோ ரீசெட் பண்ணிக்கோ. ரீசெட் பண்ணி நம்மளுக்கு ஆஷுவலா வந்துடும். இப்போ ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும். ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும்னா என்ன பண்ணும்? 36 ஆல்பா x ஸ்கொயர். ஓகே, 36x ஸ்கொயர் பிளஸ் 24 ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் x 24x லாஸ்டா மைனஸ் 24. ஸோ ஈக்குவேஷன் டைப் பண்ணிட்டேன்னா ஈக்குவேஷன் டைப் பண்ணதுக்கு அப்புறம் கால்சி இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா x கேட்கும். நீ எக்ஸுக்கு என்ன பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணும்? 1 சப்ஸ்டிட் பண்ணும். அப்ப x வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்றேன். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 36. அப்ப இதோட ஆன்சர் 36. ஸோ 36 வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் a பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு f டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவா வந்துச்சு அப்படின்னா இங்க எக்ஸோட பாயிண்ட் நம்மளுக்கு என்னன்னா மினிமம் வேல்யூ. ஓகேங்களா, மினிமம் பாயிண்ட் அட் x is equal to 1. x is equal to 1 நம்மளுக்கு என்னது? மினிமம் பாயிண்ட். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அட் x is equal to 0 சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணா f டபுள் டேஸ் ஆஃப் 0. சோ ஒன் சிம்பிள் அகைன் இங்க ஈக்குவல் டுங்க கால்சில x கேக்கும் x ஓட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆன்சர் -24. டைரக்டா இங்க எழுதலாம் -24. சோ மைனஸ்ல வரதுனால என்ன வரும்? 0. சோ மைனஸ்ல வந்தா என்ன எடுத்துக்கணும்? மேக்ஸிமம் எடுத்துக்கணும். சோ மேக்ஸிமம் பாயிண்ட் அட் x is equal to 0. ஓகேங்களா, சோ x is equal to 0ல இது மேக்ஸிமம் பாயிண்டா இருக்கு. ஓகே, அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் x is equal to -2 சப்ஸ்டிட் பண்ணனும். ஓகே, சிம்பிள் அகைன் ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு -2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வருது? பாசிட்டிவ் வருது. அப்ப f of double dash of -2 is equal to 72. இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப இது என்ன? பாசிட்டிவா இருந்தது மினிமம் பாயிண்ட். மினிமம் பாயிண்ட் அட் x is equal to -2. ஓகேங்களா, அப்ப 3 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் வந்து மினிமம், 1 வந்து மேக்ஸிமம். ஓகேங்களா, சோ இப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளுக்கு ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 டு ஃபைண்ட் maximum and minimum value. Okay, so first maximum value. So maximum value oda point enga enna point previously பண்ணிருக்கோம். maximum point என்ன இருக்கு? at x is equal to 0 வா? அப்ப at x is equal to 0. Okay, so இதுக்கு function டைப் பண்ணு. function நம்ம எடுத்துக்கலாமா? f of x. so f of x என்ன அப்படினா 3x power 4 plus 4x power 3 minus 12x square plus 12. இதுதான் நம்மளுடைய given function. இந்த given functionல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனும். f of 0 சப்ஸ்டிட் பண்ணனும். ஓகேங்களா, சோ இதுக்கும் நம்ம கால்சி எடுத்துக்கலாம். 0னா டைரக்டா ஆன்சர் வந்துரும்ல. அடுத்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனும். அதுக்கு நம்ம இதையும் நம்ம கால்சில சப்ஸ்டிட் பண்ணனும். ஓகேங்களா, சோ அகைன் கால்சி எடுத்துக்கலாம். ஆன் பட்டன் அமுக்கிக்கோங்க. சோ ஆன் பட்டன் அமுக்கிட்டு ஃபர்ஸ்ட் 3x power 4 3 ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் கேப் அமைக்கி 4 3x power 4 வந்துரும் பிளஸ் 4 ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் கேப் 3 4x power 3 மைனஸ் 12 ஆல்பா x ஸ்கொயர் 12x ஸ்கொயர் பிளஸ் 12. ஓகேங்களா, சோ ஃபுல் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. கால்சி கொடுங்க. கால்சிக்கு x க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனும்? 0 சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப 0 ஈக்குவல் 0 னா ஆன்சர் 12. சோ 12. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு என்னது? 12. சோ நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ. சோ மினிமம் வேல்யூ 2 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா, சோ 2 பாயிண்ட் x is equal to only மினிமம் பாயிண்ட், x is equal to -2 லயும் மினிமம் பாயிண்ட். 2 பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணனும். சோ at x is equal to 1. ஓகேங்களா, சோ சிம்பிள் f of 1 அகைன் கால்சில சிம்பிளா ஈக்குவல் கொடுங்க. x க்கு பதிலா 1 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 7. சோ சிம்பிளா ஆன்சர் வந்துரும். ஓகேங்களா, this is a minimum value. another இன்னொரு பாயிண்ட் இருக்குல x is equal to -2 சப்ஸ்டிட் பண்ணனும். ஓகே, அப்ப என்ன பாயிண்ட்? அதுவும் மினிமம் பாயிண்ட் தான். f of -2 is equal to அகைன் கால்சில ஈக்குவல் கொடுங்க. x க்கு பதிலா -2 சப்ஸ்டிட் பண்ணுங்க.
ஈக்குவல் கொடுங்க, ஆன்சர் -20. சோ ரெண்டு மினிமம் வேல்யூ, ஒரு மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? சோ ஃபைனலா எடுத்து எழுதிருங்க. the maximum value is 12 at x is equal to 0. அடுத்து the minimum value is -20 at x is equal to -2. So இன்னொரு minimum value 7 at x is equal to 1. ஓகேங்களா? சோ இதுதான் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவோட ஃபங்க்ஷன்ஸ். சோ இந்த பாயிண்ட கன்சிடர் பண்ண என்ன வரும்? 0, 12 வரும். இங்க -2, -20, இங்க 1, 7. கிளியரா? இப்போ இத ஜியோமெட்ரிக்கலா செக் பண்ணி பாருங்க. சோ கிராஃப்ல இந்த பாயிண்ட்லாம் கரெக்ட்டா வந்திருக்கா? ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சோ கிராஃப் எடுத்துக்கிட்டேன். சோ கிராஃப்ல ஃபர்ஸ்ட் given ஃபங்க்ஷன் 3x⁴ 4x⁴ -12x² +12 அந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் இதுதான். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா மூணு பிளேஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கா? சோ இங்க ஒரு லோயஸ்ட் வேல்யூ, இது ஒரு லோயஸ்ட் வேல்யூ, ஒரு மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா? சோ இதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ, ரெண்டு லோயஸ்ட் வேல்யூ வந்துருச்சு. இப்போ பாயிண்ட் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? -2, -20 மினிமம் வேல்யூ வந்துருச்சா? another things 0, 12 ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கிடைச்சிருச்சா? another things 1, 7 another மினிமம் வேல்யூ கிடைச்சிருக்கா? பாத்தீங்களா? சோ ரெண்டு கர்வேச்சர் லோயர்ல இருக்கு, ஒரு கர்வேச்சர் வந்து ஒரு பெண்டிங் வந்து மேக்ஸிமம்ல இருக்கு. சோ இதான் நம்மளுக்கு மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ற process. ஓகேங்களா? சோ கிராஃப் பார்த்தோன்னே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல? ஓகே. சோ இந்த क्वेश्चन புரிஞ்சுக்க நம்புறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.